ஆரம்பிக்கா. என்ன இப்போ? டைம் 4 ஆயிடுச்சுன்னு சொல்லு. எங்க போயிட்டாவ? டைம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு ஸ்கூல விட்டா அவன் வந்திருக்கணும். அப்பதான் மெனக்கெட்டு சீக்கிரவான்னு வேற சொல்லி அனுப்பிச்சாங்க. வரலன்னா என்ன அர்த்தம்? திமிரு தானே. ஏ பரம, 4 மணி தான் ஆச்சு, வந்துருவா. வர்ற வழியில ஏதாவது சிக்கலா இருந்திருக்கும். ஆமா, இவளுக்கு மட்டும் எங்கிருந்து வருதோ தெரியல, புதுசு புதுசா சிக்கல். இவ வேற புலம்பிக்கிட்டே இருப்பா. அக்கா, அம்மா கிட்ட போய் சொல்லு போ. போ போ. டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும்னு நீ தானமா சொல்லணும். சொல்லுமா. அம்மா சொல்லு, சொல்லுங்கறல. அத்தை, என்ன? அதான் உன் மரும வந்துடுறேன்னு இருக்காளே, அதுக்குள்ள என்ன அவசரம்? வரட்டும் இரு. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஷோ, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? செந்தில் வந்துட்டாத்த. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? அமுதா எங்கடா? என்கிட்ட கேட்டா அவ ஏன் கூடயா வரா போறா? என்னடா பேசுற? 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல இருந்தானே வர்றீங்க. இன்னைக்கு அப்பச்சிக்கு தவசம் சாமி கும்பிட போகணும்ல, சீக்கிரம் வரணும்னு அவளை சேர்த்து கூப்பிட்டு வந்துக்கலாம்ல. மாமா, ஸ்கூல் முடிச்சு நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன். அவ எனக்கு முன்னாடியே கிளம்பியிருப்பா. அவ இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. அவ இன்னும் வரலையா? வந்தா நாங்க ஏன்டா உன்கிட்ட கேக்குறோம்? அதான் சரி. இதுக்குதான் அம்மா காலையிலேயே இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட சொல்லி கேட்டாங்க. எங்க அவ கேக்குறா? மதிச்சாதானே. இவன் வேற ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறான். நேர வீட்டுக்கு வராம எங்க ஊர் சுத்த போனாலும். ஏய், பாய மூட்டிருக்க மாட்டேன். அதான் நேரம் இருக்கே. அவன் பைக்ல வந்தா சீக்கிரம் வந்துட்டான். அவ பஸ்ஸ புடிச்சு இறங்கி அங்கேருந்து நடந்து வர வேண்டாமா? வரட்டும் இரு. செந்தில், நீ உள்ள போய் துணியை மாத்துப்போ. ஏ மாப்பிள, என்னடா நீ? அவளை நீ கூட்டு வந்திருக்கலாம்ல. என்ன மாமா புரியாம பேசுற? இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளை இன்னும் காணமேடா. டைம் வேற ஆகுதுல்ல. இவங்க வேற அங்க போகணும்னு ரெடியா இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலடா. சொல்லுக்கா. மா மா சொல்லுமா. அத்தை, நேரமாகுது. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். அதான் கொஞ்சம் பொறு. நீங்க போய் பூஜை பொருள் எடுத்து வைங்க, அதுக்குள்ள வந்துருவா. சொல்றது கேக்கலையா? திரும்ப எடுத்து வைங்கன்னு சொல்றேன்ல. சரிங்க பத்தா. வா வா.
என்னக்கா எல்லாம் நினைச்சபடி நடக்கும்ல? மா கிளம்பலான்னு சொல்லுமா. சும்மா இரேண்டி. இன்னும் அப்பதான் எவ்வளவு நேரம்? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. மா நீ தானம்மா சொல்லணும் எல்லாத்தையும். ஏன் அப்படி பயப்படுற? பேசாதங்கறல்ல. தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணுமா? பேசாம இரு. சொன்னா நீ கேட்கவே மாட்டோமா? டைம் ஆகுதுல்ல. இன்னும் எம்பிட்டு நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நிக்கிறது. பேசுமா. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா பேசுமா. சொல்லுமாங்கறல. காலையில அம்பிட்டு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், சீக்கிரம் வான்னு. இன்னும் வரல. வரட்டும் அவ இன்னைக்கு. அப்பதா ஏய் எதுவும் பேசாத. நானே அவளை காணமேன்னு கடுப்புல இருக்கேன். அவளுக்கு நான் சொன்னது நினைப்புல இல்லன்னு நினைக்கிறேன். அவ மட்டும் நம்ம கிளம்புறதுக்குள்ள வரல, அப்புறம் தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். டேய் வடிவேலு, வண்டி வந்துருச்சுல? வண்டி எப்போ வந்துருச்சா பார்த்தா? நீங்க ஊன் சொன்னீங்கன்னா வாசல்ல வந்து நின்றோம். அங்கதான். சரி எல்லாரும் கிளம்புங்க. சரி சரி அத்தை. என்ன வெறுங்க விசிட் நடக்கிறீங்க? பை எடுத்துட்டு கிளம்புங்க. சரி சரி வா வா. அத்த இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அவன் ஒருத்திக்காக நம்ம எல்லாரும் இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இங்கனே இருட்டி போயிடும். நம்ம அங்கன போய் சேர வேணாமா? இப்ப போனா சரியா இருக்கும். அவளுக்கு நல்ல நேரம் இருந்தா நம்ம அங்க போய் விளக்கு போடுறதுக்குள்ள அவங்க வந்து சேர்ந்துருவா. இல்ல அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. நான் அம்பிட்டு சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்படி இருந்தும் இப்படி பண்ணிட்டால. டேய் மாப்ள, நீ என்னடா எங்க கூட அமைதியா நின்னுகிட்டு இருக்க? நீ அந்த ஸ்கூல்ல தானடா வேலை பாக்குற? அவ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்காளா? இல்ல அங்க ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு ஸ்கூல்ல போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாடா. நீ போனா தாண்டா என்னன்னு தெரியும். தகவல் தெரிஞ்சுன்னு உடனே எனக்கு கால் பண்றா. சரியா? சரி மாமா. இந்த பாரு, நாங்க கிளம்புறோம். பூஜை முடியறதுக்குள்ள அவளை எப்படியா கூப்பிட்டு வந்துரு மாப்ள. சீக்கிரம் வந்துடுறா. சரி எல்லாரும் வண்டியில ஏறுங்க. மச நிக்கிட்டு நேரத்தை கடத்தாதீங்க. சரி அப்பதா. வா போலாம். பூஜை முடியறதுக்குள்ள வராளான்னு பாப்போம். அப்படி இல்ல இன்னைக்கு அவளுக்கு இருக்குது பூஜை. ஏறுங்க வண்டியில. மாப்ள சீக்கிரம் கூட்டு வந்துரு மாப்ள. மேடம். சொல்லு பாரதி. அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சரா. சாயந்தரம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணுமா. அவங்க மாமா சமாதியில ஏதோ பூஜை பண்ணணுமா. அங்க போனாதான் நாளைக்கு ஸ்கூலுக்கே போக முடியும்னு கெஞ்சரா. அவளை பார்த்தாலே பாவமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? விட்டுருவோமா? இந்த பாரு, அவ கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி அவளை வெளியில விட்டுறாத. அவ வீட்டுக்கும் போகாம நாளைக்கு ஸ்கூலுக்கும் போகாம பண்ணு. நைட்டு பூரா அவ ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். என்ன மேடம், ஏசு ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே. அதுவும் இல்லாம பொம்பளை புள்ளைய ராத்திரில ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது. என்ன சொல்ற? உனக்கு சட்டத்துல தப்பு பண்ண சொல்லி தரணுமா? உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, தரேன். சரிங்க மேடம். கொடுங்க.
இன்ஸ்பெக்டர் மேம், அது மட்டும் பத்தாது. மீடியா பிரஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன். இந்த விஷயத்தை பெருசு பண்ணணும். அவ ஒன்றும் ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு இல்லை, மேஜர். அவளுக்கு வயசு 25 ஆகுது. வயசுக்கு மீறி இங்க படிக்க வந்துட்டு வந்த இடத்துல சின்ன பசங்க கிட்ட பிரச்சனை பண்றான்னு கேஸை மாத்தி விடுங்க. ஏற்கனவே ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரலனாலும் சீட்டை கிழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு வராம என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். அவளை நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கே அனுப்புவேன். அமுதா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன். போய் பார்த்துறேன். என் மகன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கினான். இப்ப அவன் மட்டும் நிம்மதியா தனியே தூங்கிக்கிட்டு இருக்கான். வாங்க போலாம். என்ன மாணிக்கம், அத்தை, அமுதா வரலான்னு பாக்குறியா? அவளுக்கு நேரம் நல்லா இருந்தா விளக்கேத்துறதுக்குள்ள அவங்க வந்துடணும். இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா அப்பதா, ம். அவ மட்டும் வரலன்னு வைங்க, நாளையில இருந்து அவ ஸ்கூல் பக்கம் கூட போக கூடாதாமா. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். வாங்க. அம்மா, என்னடா மாணிக்கம், இன்னும் அவ வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கியா? அத்தை, அமுதா வந்துருவா. அவ வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் விளக்கேத்தலாம் அத்தை. மாமாவுக்கு நம்ம அமுதா புள்ள விளக்கேத்தினாத்தே நல்லா இருக்கும். ஏன் நாங்கெல்லாம் ஏத்துனா விளக்கு எரியாதா? இல்ல எங்க அப்பா ஏத்த விட மாட்டாரா? அப்பா அவ பண்ணாதான் சரியா இருக்கும்னா அப்பா அவ நேரத்துக்கு முதலாள வந்திருக்கணும். அத விட்டு இல்லாதவளுக்காக காத்துட்டு இருக்கிறது என்ன நியாயம் இருக்கு? அப்பதா, நான் சொன்னது சரிதானே? இல்ல நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. பொழுதோட விளக்கேத்திட்டோம்னா அமுதா புள்ள கண்டிப்பா வந்துடும். அது ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா அது இப்படி பண்ணாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. வடிவேலு, மணி என்னடா? 5:23 அப்பதா. 6 மணி வரைக்கும் தான் அவளுக்கு அவகாசம். அதுக்குள்ள அவ இங்க வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா என் முடிவு என்ன நான் சொல்லிவிடுவேன். சரிங்க அப்பதா. ம். என்னாச்சுன்னு தெரியலையே. வணக்கம் சார். என்ன சார், இப்பதான் வீட்டுக்கு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, உள்ள ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதா? இல்லையே சார், எல்லா பசங்களும் நீங்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டாங்க சார். உள்ள பசங்க யாரும் இல்ல சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா?
இல்ல ஸ்கூல்ல இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி நடந்துச்சா? ஆமா சார், பசங்கள வீட்டுக்கு போகும்போது போலீஸ் ஜீப் வந்துச்சு சார். ஆ, கூட படிக்கிற பையனை அடிச்சிட்டான்னு ஒரு பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க சார். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல புதுசா சேர்ந்த பொண்ணு சார். பேர் கூட அமுதா. ஏன் சார், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. சரிங்க சார். யாரை பார்க்கணும்? ஆ? என்ன விஷயம்? சார், நான் இவங்க ஹஸ்பண்ட். எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க. சார், அவ என் பொண்டாட்டி. அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு பதில் தெரியணும்னா லாயரோட வாங்க. என்ன இங்க சும்மா பெருசா இங்க இருந்து குரல் வருது? கத்திக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் கண்ணாசர விடுறீங்களா? ஆமா, இது யாரு? மேடம், இந்த பொண்ணோட புருஷனா மேடம்? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோன்னு சாருக்கு தெரியணுமா மேடம்? ஓஹோ, அப்படியா? நீங்க வேலையை பாருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீதான் இவ புருஷனா? என்ன வேலை பாக்குற? வாத்தியார். படிச்சிருக்கல, அதான் இந்த தைரியம். புருஷன் சொல்ற, ஆனா உன் பொண்டாட்டி 12வது படிக்கிறா. என்ன மைனர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்போ உன்னதான் புடிச்சு உள்ள வைக்கணும். இல்ல மேடம், அவங்க மேஜர் தான். அப்புறம் ஏன் இந்த வயசுல படிக்கிறா? மேடம், அது எங்க குடும்ப சமாச்சாரம். ஹலோ மிஸ்டர், ஸ்டேஷனுக்கு வந்துட்டா நாங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? இவ படிக்கிற அந்த ஸ்கூல்ல தான் மேடம். ஓஹோ, புருஷன் வேலை பாக்குற ஸ்கூல்ல இவ படிக்கிறான்றதுக்காக இவ்ளோ திமிரா நடந்துக்கிறாளா? இந்த வயசுல இவள படிக்க அனுப்புறதே தப்பு. அதுல இவ படிக்கிற ஸ்கூல்ல பிரச்சனை வேற பண்ணிருக்கா. அதுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்க. நல்லா இருக்கு. மேடம், அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா. அவ ரொம்ப நல்லவ மேடம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க மேடம். இவளை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா அங்க பல பிரச்சனை காத்து கிடக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் தயவு பண்ணி விடுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே பதிலா சொல்றீங்க? வீட்டு பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க இருக்க பிரச்சனையை முடிங்க. தேவையில்லாம நின்று ஏதாவது கத்திக்கிட்டு இருந்தீங்க. படிச்சவங்கன்றதுனாலதான் மரியாதையா விடுற உங்களை. ஒழுங்கா போயிடுங்க. மேடம், நான் வேணா கரஸ்பாண்டன்ட் மேடம் ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? யோ, உள்ள தூக்கி வச்சு கேஸ் ஆன் பண்ண சொன்னதே அவங்கதாயா? அப்பா, அவளை உள்ள வச்சதோட சும்மா விடக்கூடாது, பெருசா ஏதாவது பண்ணணும். அப்பா நான் இருக்கேன்ல, நீ வா. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் தயவு பண்ணி அனுப்புங்க. சொல்றேன்ல, கிளம்புங்க. வணக்கம் மேடம். நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமா மேடம். பாருங்க சின்ன பையன் மண்டை எப்படி உடைச்சிருக்கான்னு. நீங்க வாங்க சார் உள்ள. மேடம் இன்னும் கிளம்பலையா? கிளம்புங்க. ஸ்ரீராமதா வரேன். மேடம், யார் வந்து என்ன சொன்னாலும் விட்டுறாதீங்க மேடம். இப்பதான் கரஸ்பாண்டன்ட் அம்மா கிட்டயும் பேசினேன். அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன மேடம், அவங்க சொன்ன மாதிரியே முடிச்சிருங்க. இந்தாங்க. யோ, என்னையா இது ஸ்டேஷன்ல? எடுத்து உள்ள வையா. நான் ஃபோன் பண்ணி இடத்த சொல்றேன், அங்க வந்து கொடு. சரிங்க மேடம். மேடம், இந்த பொண்ணு அவ்வளவு லேசா விட்டுறாதீங்க மேடம். சொல்லிட்டீங்கல்ல,
தைரியமா போங்க. சரி கிளம்புறேன் மேடம். வரேங்க மேடம். போலாம். என்னைய அடிக்கிற அவளை மாட்டின